பீமன் உறவுகளுக்கு வணக்கம். பீமன் வரவழியை இதான் முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிச்சுட்டு இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது தி டிபேட் அப்படிங்கிற ஒரு வலையொலியில் மனநல மருத்துவர் ஷாலினி அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார். அந்த காணொலி ஒரு மணி நேர காணொலி. அதை நான் முழுசாக கேட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இங்கே நம்ம கலந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னெல்லாம் தலைப்பு வைக்கலாம் இந்த ஷாலினி அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு காணொலிக்கு அப்படின்னு மனசில் தோணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முரண்பாடுகள் அப்படின்னு தான் வைக்கணும். அதாவது கருத்து முரண்பாடுகள் இங்கே நிறைய நம்மளால் உணர முடிஞ்சது. இதில் முக்கியமான ஒரு சில கருத்துக்களை இங்கே நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்களையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக போக அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றது தான் எனக்கு இந்த கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது. இவங்க ஒரு கற்றுத்தேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, இவர் முகம் பிரபலமான ஒரு முகம். நீயா நானா காணொலிகள்லையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ மனநல மருத்துவராக அறியப்பட்ட ஒரு நபர். அதே மாதிரி பெரியார் ஆதரவாளர் அப்படிங்கிற விஷயத்திலுமே அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இவரும் பொது இடங்களில் பேசுகிறார் என்றால் இவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. இவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு தான் நாம ஒரு பார்வையில பார்க்க வேண்டியதாக இருக்கு. இவங்களுடைய கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு எளிய மனிதனாக அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கூட பயன்படுத்துறாங்க. ஆனா இல்லை, நீங்க ஒரு பிரபலம் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். ஏன்னா டாக்டர் ஷாலினி அப்படிங்கிறத சொல்லும்போது என் பொண்ணே சொல்லுது, அப்போ அந்த பாய் கட்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க தானே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்க ஒரு பொது இடங்களை சொல்லக்கூடிய கருத்துக்கு தேவையான ஒரு என்ன சொல்றது, அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். ஆரம்பத்திலேயும் அவர்களுடைய முன்னால் கொடுத்த நேர்காணலை பற்றியும் பேசியிருந்தாங்க. இப்போ நெறியாளர் ரொம்ப சிறப்பாக கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. அது தரமான கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நெறியாளர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை இந்த இடத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஷாலினி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்களை நான் கேட்கும் பொழுது எப்படிதான் ஒரு தவறான ஒரு விஷயத்தை இப்படி வழிநடத்தி சொல்றாங்க அப்படிங்கிறதான் என் மனசுல பட்டுச்சு. பொதுவாக அனைத்து அரசியலை பற்றியும் தலைவர்களை பற்றியும் பேசும்பொழுது ஒரு மாற்றத்துக்கான அரசியலை ஒருத்தர் முன்னெடுத்து வராரு அப்படின்னா அவர் வரும்போதே அவரை போட்டு அடிக்கக்கூடாது, வளரும் போதே அவரை போட்டு துவைக்கக்கூடாது, அவர் வளர விடணும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய தவறுகளை திருத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒருத்தருடைய நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அதை நான் பொது வெளியில பேச மாட்டேன். இதை நேர்காணல்ல 35 நிமிஷம் கழிச்சு சொல்றாங்க. பொது வெளியில ஒருத்தருடைய நெகட்டிவை பத்தி நான் பேச மாட்டேன், அவங்களுடைய பாசிட்டிவை பத்தி நான் பேசுவேன். அதை அவங்க நேரில் சந்திக்கும் போது நான் சொல்லுவேன் அப்படின்னு பின்பாதியில சொன்ன இவங்க ஷாலினி அவர்கள் காணொலி ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 4 நிமிஷத்துலயும் சீமான் அவர்களை பத்தி ஒரு கருத்தை பதிவிடுறாங்க. அதாவது நான் ஏன் கடைசியா சொன்ன விஷயத்தை எடுத்து முன்கூட்டியே சொல்லி ரிலேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இந்த முரண்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சிறப்புங்களா? சீமான் அவர்களும் ஒரு அரசியல் தலைவர், ஒரு வித்தியாசமான புதுமையான அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அவரிடம் நீங்க ஒரு விஷயத்தை தவறாக நினைத்தீங்கன்னா இதை எப்படி நீங்க ஒரு பொது வெளியில நீங்க சொல்லலாம்? அதை எப்படி நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ சீமான் அவர்கள் மட்டும் உங்களுக்கு விதிவிலக்காங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தேவும் எனக்கு கொஞ்சம் அவர் மேல கொஞ்சம் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் கதையா அளந்து விடுறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்க பதிவு பண்றாங்க. அதாவது கதையா அளந்து விடுறாரு. அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டேர்ம் ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா சூடோலாஜியா ஃபென்டாஸ்டிகா அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நானும் இதை பத்தி நான் படிச்சு பார்த்தேன். சூடோலாஜியா ஃபென்டாஸ்டிகா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேத்தலாஜிக்கல் லையிங் ஆர் மித்தோமனியா அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் வருது. இட் இஸ் அ சைக்காட்ரிக் ஃபினாமினன் வேர் அ பர்சன் ஹேபிச்சுவலி ஆர் கம்பல்சிவ்லி டெல்ஸ் எலாபரேட் அண்ட் ட்ரமாட்டிக் அண்ட் ஃபால்ஸ் ஸ்டோரிஸ் ஆஃபன் பிலீவிங் தெம் டு பி ட்ரூ. அதாவது இதை தமிழாக்கம் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சூடோலாஜியா ஃபென்டாஸ்டிகா அப்படிங்கிற ஒரு டேர்ம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக ஒருத்தருடைய பழக்கம், அது என்ன பழக்கம் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்பவும் ஆழ்ந்து தெளிவா நிறைய எடுத்து சொல்லி அதை ட்ரமாட்டிக்கா எடுத்து சொல்றாங்க. அதாவது கலைநயத்தோட எடுத்து சொல்லுவாங்க, அதை ரியலிஸ்டிக்கா எடுத்து சொல்லுவாங்க, தவறான கதைகளை சொல்லுவாங்க அப்படின்னும் ஆஃபன் அதை உண்மைன்னு நம்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. இப்போ இந்த விஷயத்த நீங்க பொது மேடையில இப்படி நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னா
இது சீமான் அவர்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படி என்பது உங்களுக்கு தெரியலையா? பொதுவாக நான் சொல்றேன், உங்க கருத்துப்படி சொல்றேன். இப்ப விஜய் அவர்களுடைய தவறுகளை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறுகளை, மு க ஸ்டாலின் அவர்கள் தவறுகளை, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறுகளை வந்து நீங்க பர்சனலா மீட் பண்ணும்போது சொல்லுவேன். அதனால வந்து நான் பாசிட்டிவான விஷயத்த பொதுவாக எடுத்து சொல்றேன்னு சொன்னேன். நீங்க ஏன் சீமான் அவர்களை பத்தி பதிவை மட்டும் ஏன் இப்படி பதிவு பண்ணீங்க? ஒரு கேள்வி என்ன முன்வைக்கிறேன். முரண்பாட்டின் முதல் படி ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய இடங்கள்ல சீமான் அவர்கள் வந்து கட்டுக்கதை கட்டுறாரு, கதை சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னோசன்ஸ், அதாவது உள்ளத உள்ளபடியே வெள்ளந்தியா சொல்லக்கூடிய ஒரு மனம் படைத்த ஒரு நபர் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. பொய் சொல்லி இந்த இடத்துல நம்ம இதை இப்படி சொன்னோம்னா இந்த கட்சி சார்ந்தவங்க இதை இப்படி நினைச்சுக்கிடுவாங்க, நம்ம இந்த இடத்துல நம்ம இதை இப்படி மாத்தி சொன்னோம் அப்படின்னா இந்த குடி சார்ந்தவங்க இதை இப்படி நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல் பேசணும்னு நினைச்சு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கதையை மாத்தி பேசக்கூடிய கதையாளராக அவர் இல்லை. அவர் எங்க இருந்தாலும் உள்ளத உள்ளபடி நடந்தபடியே சொல்றாரு. எத்தனை எடுத்துக்கட்டு நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கும். இன்னொரு நெறியாளர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேரு டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எள்ளுவைய பூக்குலைய அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு வந்து சீமான் அவர்கள் தான் அதுக்கு வந்து மெட்டு அமைச்சாரு. அப்போ வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்களும் இசையமைப்பாளர் அவரும் வந்து கூட நின்று ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேர் வந்து கேட்டாங்க, ரைட்ஸ் கூட வேணுமா கொடுக்காமனு கேட்டாங்க. நான் கூட வேணாம் தம்பி யூஸ் பண்ணிக்கோங்க, அது நான் பண்ண பாட்டு இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு ஒரு நக்கலான ஒரு பதிவை வெளியில பரப்ப விட்டாரு. ஆனா குறுகிய நாள்லயும் வெற்றிமாறனே ஒரு மேடையில இந்த நிகழ்வு உண்மை என்று பேசினார். இது அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் தான். இது ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் மரணித்த அந்த ஒரு தருணத்துல சீமான் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வந்து வாக்கு மாற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். அப்ப வந்து அந்த மாதிரி திரைப்படங்கள்ல வந்து வசனம் வந்து நான் தான் எழுதினேன், வசனகர்த்தா நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே மற்றவங்க இதை பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த படத்தோடைய எண்டு கார்டு, டைட்டில் கார்டை எடுத்துக்கொண்டு வந்து இதில் பாரு கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் வேற ஒருத்தருடைய டைரக்டர் பேர் போட்டிருக்கு. ஆனால் சீமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் கதை வசனம் எழுதுனேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனேவும் அந்த நிகழ்வுக்கும் அந்த இயக்குனர் நேரடியாக வந்து ஒரு தெளிவான விளக்கம் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து வசனம் எழுதுனது சீமான் தான். ஆனால் அப்போ அவர் வந்து இயக்குனர் வாய்ப்பை தேடிட்டு இருந்த காரணத்தினால வசனம் எழுதினவர் இவர்னு போட்டோம்னா அடுத்து வசனத்துக்கான வாய்ப்பா நிறைய வரும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பேரை வந்து அந்த இடத்துல போட வேணாம் அப்படின்னு வந்து அவர் கேட்டுக்கிட்டாரு. அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இணையத்துல ரொம்ப தரமான ஒரு பதில்களோட அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசின அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இது தவறு அப்படின்னு நகைச்சுவையா சித்தரிக்க முயற்சி பண்ண நிறைய இடங்கள்ல அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு இங்க வந்து தரவுகளோட இணையதளத்துல விஷயங்கள் இருக்கு. நீங்க சும்மா போற போக்குல இவருக்கு வந்து சூடோலஜியா ஃபென்டாஸ்டிக்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அப்படிங்கிறது வந்து ஒரு பொது இடங்கள்ல நீங்க இப்படிதான் பேசணுமாங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் தாண்டி 2019 நடந்த அந்த ஒரு ஈழ போர் நடக்கும் பொழுது தன் கண் முன்னாலேயவும் தன் மகனை, தன் கண் முன்னாலேயவும் தன் தங்கையை, தன் தாயை வன்புணர்வு செய்து அவர்களுடைய தொடக்கரிய வெட்டி கிலோ கணக்கில் விற்பனைக்கு சொல்லி சொன்ன இந்த சிங்கள இராணுவம் அவர்களுடைய கொடுமை இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நான் வந்து அவங்க கிட்ட ஒற்றுமையா போகணுமா அப்படின்னு உணர்வுபூர்வமா அவர் பேசும் பொழுது அந்த உணர்வு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே இருக்கும்ல. நீங்க தானே சொல்றீங்க ஒரு உணர்வுபூர்வமா ஒரு விஷயம் இருக்கும், ஒரு மனுஷனுக்குன்னா உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அந்த உணர்வுபூர்வமா சொல்ற ஒரு விஷயத்த நீங்க சூடோலஜியா ஃபென்டாஸ்டிக்கான்னு சொல்றீங்களா? அதாவது அவர் வந்து அப்படியே மெருகேற்றி சொல்றாரு, பயங்கரமா சொல்றாரு, பொய்யான தகவலை சொல்றாரு அப்படின்னு. ஈழப்போர் நடந்தது பொய்யாங்க. அங்க நடந்த காணொலிகளை நீங்க பார்த்திருப்பீங்களா? பொய்யா? அப்ப பொய்யான விஷயத்தை முன் வச்சாரா? தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு முன் வைக்கும்போது தமிழ் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறாரு, பொய்யா? இன்னைக்கு வாக்காளர்கள் வந்து முழுக்க வடமொழியில் இருக்கிறவங்க எல்லாமே உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும் போது நாம வந்து அகதிகளாக ஆக்கப்படுவோம், இதுக்கு முன்னால ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கொண்டு வந்து முன்னால காமிச்சாரே. அப்போ அப்படி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஆபத்தையை கூட கணிவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? எந்த விதத்துல நியாயமான ஒரு விஷயமா இருக்கு? அப்ப வந்து யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தேர்தல் நேரங்கள்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல்ல செலவுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த தேர்தல் செலவு ரொம்ப பெரியது. இதை யாரு பண்ணுவான்னு ஒரு கேள்வி வரும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழல், லஞ்சம் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த தேர்தல் செலவு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு ஏன் சார் லஞ்சம் வாங்குறீங்கன்னு கேட்டோம் அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்குறோம்ல, தேர்தலுக்கு செலவு பண்றோம்ல, இதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லி மினிஸ்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறாங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இதை எப்படி சரி பண்ண முடியுங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. எப்படி சரி பண்ண முடியுங்கிற கருத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு பர்சன் வரும்பொழுது காசு கொடுத்தாதான் நான் விஜய் பார்க்க வருவேன், காசு கொடுத்தாதான் உங்க கூட்டத்துக்கு வருவேன் அப்படின்னு இல்லாம விஜய் அப்படிங்கிற ஒற்றை முகத்துக்காகவே நான் உன்னை பார்க்க வரேன் அப்படிங்கிறப்போ அவங்களை இவர் பால் ஈர்ப்பதற்கு காசு செலவழிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு ஷாலினி அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்போ
சீமான் அவர்களை பார்க்கறதுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியுமா? செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு வரக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா? செந்தமிழன் சீமான் அவர்களுடைய நிகழ்வு ரொம்ப தூரத்தில் நடந்துச்சுன்னா கூட இணைய வெளியில லைவ்ல பாக்குறவங்க கூட்டங்கள் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி சீமான் அவர்கள் நேர்ல வராருன்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க பக்கத்துல நடக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா, அவர் பேசக்கூடிய கருத்தை கேட்பதற்காகவே வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு ஒண்ணு கடந்த 15 வருஷமா இங்க இருக்கும்போது, இது இந்த ஷாலினி அவர்கள் கணக்கு தெரியலையா? மாற்று அரசியல் முன்வைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்கள் இவங்களோட கணக்கு தெரியல. அவருக்கு சூடோலஜியா ஃபென்டாஸ்டிக்கா இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்கா ஒரு பதில் சொல்றீங்கல்ல, எந்த விதமான மனநிலையில் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா வந்து புரியல. ஏன்னா இன்னைக்கு அரசியல்னால என்னன்னு பேச தெரியாத எங்களுக்கெல்லாம் கடந்த 4-5 வருடங்களாக அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கூடிய விழிப்புணர்வு காரணம் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னெடுத்த ஒரு விஷயம். பள்ளி கல்லூரியில் கொடுத்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரபி மாதிரி எக்கனாமிக்ஸ்ல படிச்ச நாலேஜ் வச்சு இங்க பொலிட்டிக்ஸ்க்கு வரலையே. சீமான் அவர்கள் விவசாயத்தை பற்றியும் அரசியல் துரோகங்களை பற்றியும் தமிழர்கள் அவர்களுடைய உரிமைகள் இழப்பதை பற்றியும் கத்துக் கொடுத்துருக்காங்க. கத்துக் கொடுத்துட்டு தானே இன்னைக்கு என்ன மாதிரி ஆளுங்க வந்து ஒரு சுய முயற்சியில் இப்படி ஒரு விஷயம் எடுத்து வந்து பேசிட்டு இருக்க விஷயத்தை வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் மாதிரி ஆள்கள் வந்து அந்த செலவை வந்து கை காசை போட்டு செலவு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. கை காசை போட்டு செலவு பண்ற ஒருத்தருக்கு அது தொழிலா தானே இருக்க முடியும். அப்படி முதலீடு செய்யக்கூடிய ஒருத்தர் லாபம் ஈட்டுவது எப்படி இருந்தானே யோசிக்க முடியும். சீமான் அவர்களை போன்று நிதியை திரட்டி மக்களிடம் வாங்கிய காசை மக்களுக்கே செலவழிக்கும் போது அது முதலீடு ஆகாதே. லாப நோக்குல வேலை செய்ய மாட்டாங்களே. தன் காசை போட்டு வேலை செய்யறவன் தான் லாப நோக்குல வேலை செய்வான்ல. அப்புறம் இதுல எப்படிப்பட்ட ஒரு மாற்று கருத்தா இருக்குங்கிறத 2வது முறை வந்து அடுத்த சொல்ல முடியிருக்கு. அந்த முரண்பாடுங்கிற விஷயத்துல நான் ஒரு சாதாரண பெண், நான் ஒரு சாதாரண ஆளா இதை பாக்குறேன். இல்ல, நீங்க சாதாரண ஆள் இல்ல. நீங்க மக்களுக்கு பரிட்சமான ஒரு நபர். உங்க முகம் மக்களுக்கு தெரியும். அப்ப நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு பின்னால ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஏன் உணரவில்லை? இன்னொரு பெரிய முரண்பாடா இதை வந்து நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். இன்னும் அடுத்து ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்கியூசஸ் கிவர்ஸ் வில் நாட் எக்ஸிக்யூட். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவன் காரணம் தேட மாட்டான், ஒரு விஷயத்துக்கு காரணம் தேடுறவன் செய்ய மாட்டான். இந்த 30 நாள் நடந்தும் விஜய் அவர்கள் வந்து கரூர் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு வந்து போகல, அவங்க வந்து ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து நேரில் போய் சந்திக்கல அப்படிங்கிறப்போ இவங்க இந்த 30 நாள் காரணம் சொல்லி தான் தாழ்த்தியிருக்காங்க. அப்போ ஒரு அனுமதி கேட்டது வந்து நிராகரிக்கப்பட்டது, எங்களால் அங்கே போக முடியல, எங்களுக்கு வந்து டிஎஸ்பி அனுமதி கொடுக்கல, எஸ்பி அனுமதி கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. அனுமதி கடிதம் கொடுத்து நிராகரித்தது இதை இல்லைன்னு சொல்றதுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. இப்படி ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னா நீங்க கொடுத்த அனுமதியை நாங்கள் நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் லெட்டர் ஒன்று எழுதி உங்ககிட்ட வந்து உங்க பொறுப்பாளர்கிட்ட வந்து கொடுத்து கையெழுத்து வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா. அப்போ அந்த ஒரு நிகழ்வுக்கு தேவையான விஷயத்தை வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான நிராகரிப்பு தேவையான ப்ரூஃப் இருக்கணும். இது எதுவுமே இல்லை. அப்போ இதே ஷாலினி மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ப்ரூஃப்மே இல்லை, நம்ம எப்படி நம்புறது அப்படிங்கிறாங்க. சரி, எந்த ப்ரூஃப்மே இல்லைன்னா நம்ப வேணாம். அப்போ ப்ரூஃபே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது நடந்துச்சுன்னு மட்டும் எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்போ நிராகரிக்கப்பட்டுச்சா படலையா? அப்போ நம்ம நிராகரிக்கப்பட்டதுங்கிறத நம்புறதா, நிராகரிக்கப்படலைங்கிறத நம்புறதா? அப்போ இதை கிளாரிஃபை பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அந்த கட்சிக்கிட்ட தான் இருக்கு. ஆனால் அந்த கட்சியில் இருக்கவங்க யாரும் பேச மாட்டாங்களாம், அமைதியாக இருந்துக்கிறவங்களாம். கேட்டால் அவங்களாம் சைலண்ட் லீடர்ஸ்ல. எப்படி வெடிச்சாதாங்க வெடி, அதனால சைலண்ட் வெடி. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து உள்ள வைக்க வேண்டியது. அவங்க காரணங்கள் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவன் காரியத்தை செய்ய மாட்டான். இது பேசிக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சது. சைக்காலஜிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய மேடம் உங்களுக்கு தெரியாம போச்சுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரைட், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த நெகட்டிவான விஷயங்களை பத்தி பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனிப்பட்ட நபர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னா முன்னாடி பேசியிருந்தேன். ரைட், டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அதை பத்தி பேசியிருந்தேன். இப்போ அதை வெட்டி ஒட்டி பரப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அம்னிஷன் இல்லை, அதாவது அந்த ஆயுதங்கள் இல்லை, ஆனால் இதை எடுக்கிறாங்க அப்படின்னா. ஆனால் அதே காணொலியில் அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு சொன்ன அதே கருத்தை தான் நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படிங்கிறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா என்ன, இன்னைக்கு சொன்னா என்ன? நீங்க அதே கருத்துல தானே நிக்கிறீங்க. அப்ப அந்த கருத்தை எடுத்து உங்களுக்கு முரணா ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த முரணா பேசக்கூடிய அந்த ஒரு கருத்துக்கு நீங்க தானே பொறுப்பு. அது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால பேசின கருத்தை எடுத்து இப்ப எங்கிட்ட அவங்க வந்து எனக்கு எதிராக வந்து பேசுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால பேசினாலும் நீங்க சொன்ன கருத்து தானே. அது இன்னைக்கு நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? டெஸ்டோஸ்டெரான் யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய டெஸ்டோஸ்டெரான் இருக்கும். அவங்க வந்து பயங்கர வேகமா இருப்பாங்க. அவங்களுடைய வேகத்தையும் அவங்களுடைய விவேகத்தையும் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு இங்க வந்து சரியா ஆளுக யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஹலோ மேடம், இதே டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்காங்க. அதே இளைஞர்கள் தான் பக்குவப்பட்டிருக்காங்க. என்னுடைய பீமன் வலையிலேயும் விஜயோட அரசியலை பற்றி பேசின இளைஞர்களுடைய காணொலி இருக்கு. இதே டெஸ்டோஸ்டெரான் துள்ளி குதிக்கக்கூடிய அந்த 18 to 25 வயசு இருக்கக்கூடிய பசங்க. இங்க சீமான் என்றும் ஒரு ஒற்றை மனிதர் இந்த டெஸ்டோஸ்டெரான் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் அதை செய்ய தவறிட்டாருன்னு நாங்கள் சொல்றோம். அப்ப டெஸ்டோஸ்டெரான்ங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேற மாதிரியும், திமுக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேற மாதிரியும், தாவேக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேற மாதிரியும் அப்படிங்கிற இருக்கான்.
அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறீர்களே அப்படிங்கிறது தான் இங்க எனக்கு ஒரு பெரிய மன வருத்தமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மருத்துவம் கொடுக்கணும், ஒரு நல்ல கல்வி கொடுக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு காலத்தோட தேவையா இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க விஜய் இப்ப எதிர்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறீங்களே. தரமான கல்வி, தரமான மருத்துவம் இரண்டுமே இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் போராடி அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் தான். கோமலா இருந்தீங்களா சாலினி மேடம்? இவ்வளவு கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு கேள்விகள் நான் கேட்டிருக்கேன். எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் காணொலி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா சாலினி மாதிரி அவர்கள் வந்து தகுதி வாய்ந்த நபர்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க எப்படி உங்களுடைய நாலேஜ் லெவலை குறைச்சு மதிப்பிடுற அளவுக்கு ஒரு சில விஷயங்களை வெளியே தெரியப்படுத்துறீங்க அப்படிங்கிறதான் இங்க பெரிய கடினமான ஒரு மனநிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது. தனிப்பட்ட முறையில் அந்த நிருபரையோ அல்ல மருத்துவர் ஷாலினி அவர்களோ தாக்கணும் அப்படிங்கிறதோட எண்ணம் இது கிடையாது. இங்க மாற்று அரசியலை முன்னெடுத்து வச்சு உள்ளதை உள்ளபடி சொல்லி இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு பயங்கரமா அரசியல் ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் என்னும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு படை இங்க வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் மீது நீங்க வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத உங்கள் மாதிரி பரிட்சமான நான் சொல்லலை, சாதாரண ஒரு நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக நான் வந்து சொல்றேன். ஒருவரை மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திக்கலாம்.